ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தாராவின் மந்திர புத்தகம் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மழை பெய்யாமல் கடும் வறட்சி நிலவியது. வயல்கள் விரிசல் விட்டு கிடந்தன. மரங்களின் இலைகள் உதிர்ந்து பறவைகள் தண்ணீர் தேடி அலைந்தன. கிராம மக்கள் தங்கள் தெய்வங்களை பிரார்த்தித்தனர். அந்த கிராமத்தில் ஒரு சிறுமி இருந்தாள். அவள் பெயர் தாரா. தாரா மிகவும் புத்திசாலி. அவள் தினமும் காட்டுக்குள் சென்று மூலிகைகள் பற்றி ஆராய்வாள். ஒருநாள் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது அவளுக்கு ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தில் மழையை வரவழைக்கும் மந்திரம் எழுதப்பட்டிருந்தது. தாரா அந்த மந்திரத்தை மனனம் செய்து மழை வேண்டி பிரார்த்தனை செய்தாள். அடுத்த நாள் காலை எழுந்தபோது வானம் மேகமூட்டமாக இருந்தது. சிறிது நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆடிப்பாடினர். தாராவை அனைவரும் பாராட்டினர். ஆனால் மழை பெய்ய பெய்ய வயல்கள் நீரில் மூழ்கிவிட்டன. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கிராம மக்கள் மீண்டும் துன்பப்பட்டனர். தாரா மீண்டும் அந்த புத்தகத்தை பார்த்தாள். அதில் மழையை நிறுத்தும் மந்திரமும் இருந்தது. தாரா அந்த மந்திரத்தை உச்சரித்தாள். உடனே மழை நின்றது. அன்று முதல் தாரா கிராமத்தின் இளவரசி போல் ஆனாள். கிராமத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தாரா தன் புத்தகத்தை பார்த்து தீர்வு காண்பாள். தாரா ஒரு சிறந்த இளவரசி மட்டுமல்ல, கிராமத்தின் நம்பிக்கையின் சின்னமாகவும் மாறினாள்.